ஒப்புகைகள். தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அகஸ்டின்ஸ் லாட்டின் கிளாசிக் கன்ஃபெஷன்ஸ். ஒப்புகைகள். அகுஸ்தினார். அறிமுக உரை மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி. தமிழில் இயேசு கருணாநிதி. தமிழ் இலக்கியக் கழகம், திருச்சி. ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. சபை உரையாளர் 7-8. பாதை மாறுவதே பயணம் என பயிற்றுவித்த பாசமிகு அப்பா திரு தா. கருணாநிதி அவர்களுக்கு அர்ப்பணம். அகுஸ்தினார் காலக்கோடு. கிபி 354, 13 நவம்பர், தகாஸ்தேவில், வடக்கு ஆப்பிரிக்கா. பிறப்பு 366 முதல் 369. மதவ்ரோஸில் பள்ளிப்படிப்பு. 370 கார்த்தேஜுக்கு பயணம். 372 தந்தை பாட்ரிக் இறப்பு. மகன் அதேயோதாதுஸ் பிறப்பு. 373 முதல் 375 தகாஸ்தேவில் ஆசிரியர் பணி, மணிகேயத்தில் இணைப்பு. 376 கார்த்தேஜில் ஆசிரியர் பணி. 383 ரோமைக்கு பயணம். 384 மிலானில் பேராசிரியர் பணி. 386 ஜூலை மணமாற்றம். 387 உயிர்ப்புப் பெருநாள், மிலானில் திருமுழுக்கு. 388 தாய் மோனிகா இறப்பு. 389 அதேயோதாதுஸ் இறப்பு. 391 அருள் பணியாளராக அருள்பொழிவு. 396 ஹிப்போ நகர் ஆயராக திருப்பொழிவு. 397 முதல் 400 ஒப்புகைகள் நூல் எழுதப்பட்டது. 400 முதல் 410 தொனோத்தியருக்கு எதிரான எழுத்துக்கள், மூவொரு இறைவன். 412 முதல் 426 பெலாஜியுசுக்கு எதிரான எழுத்துக்கள். 413 முதல் 426 கடவுளின் நகர். 430 28 ஆகஸ்ட், ஹிப்போவில் இறப்பு. அறிமுக உரை. என்றும் மாறாத இறைவனே, நான் என்னை அறிவேனாக, நான் உம்மை அறிவேனாக. புனித அகுஸ்தினார் தான் மனமாற்றம் அடைந்தவுடன் ஜெபித்த முதல் இறைவேண்டல் இதுவே. ஏனெனில், தன்னை புரிந்து கொண்டால் மட்டுமே தன்னால் இறைவனை காண முடியும் எனவும், அதன் வழியாகவே தான் நிறைவான மகிழ்ச்சி அடைய முடியும் எனவும் அவர் நம்பினார். இந்த பயணம் அவருக்கு எளிதான பயணம் அல்ல. 30 ஆண்டுகளாக அவர் தன்னிடமிருந்து தூரமாய் கிடந்தார். அத்தோடு கடவுளைப் பற்றிய நிறைய பிறழ்வுபட்ட புரிதல்களை கொண்டிருந்தார். மோனிகா என்னும் கிறிஸ்தவ தாயால் அவர் வளர்க்கப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவின் கதை என்னும் நினைவைத் தவிர கிறிஸ்தவம் பற்றி அவர் உள்ளத்தில் வேறெதுவும் இல்லை. அவருடைய பதின்ம மற்றும் வளரிளம் பருவத்தில் அகுஸ்தினார் தன்னுடைய நண்பர்களுக்கு ஏற்புடையவராக விளங்க விரும்பினாரே தவிர கடவுளுக்கு ஏற்புடையவராக விளங்க விரும்பவில்லை. அவருடைய இளமை பருவத்தில் உடல் இன்பத்தின் வழியாகவும் உலகுசார் வெற்றிகளின் வழியாகவுமே ஒருவர் மகிழ்ச்சி அல்லது நிறைவை காண முடியும் என நம்பினார். சிசரோவின் ஹோர்டென்சியூஸ் என்னும் நூலை வாசித்தபின் தன் எண்ணங்களையும் தாண்டிய உலகம் ஒன்று இருக்கிறது என்றும், அந்த உலகம் ஞானத்தாலும் உண்மையாலும் கட்டப்பட்டிருக்கிறது என்றும், தன்னுடைய சாதாரண வாழ்வியல் நிகழ்வுகளை தாண்டினால்தான் அதை அடைய முடியும் என்றும் உணரத் தொடங்குகின்றார். சில ஆண்டுகள் மணிகேயம் என்ற திரிபுக் கொள்கையின்பால் ஈர்க்கப்படுகின்றார். மணிகேய சமய நம்பிக்கையை பொறுத்தவரையில் இந்த உலகம் ஒரு பருப்பொருள் உலகம். நன்மை மற்றும் தீமை என்னும் இரு பெரும் ஆற்றல்களின் போராட்டம் நடங்கும் இயங்குதளம். ஆனால் மோனிகா கற்றுத்தந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் ஆற்றல் அல்ல, அவர் ஓர் உறவுநிலை மனிதர். 9 ஆண்டுகளாக மணிகேயத்தின் 2ஆம் நிலை உறுப்பினர் நிலையில் இருந்த அகுஸ்தினார் ஒரு நாள் அறிவு தெளிகின்றார், தன்னுணர்விற்கு வருகின்றார். உலகை பற்றிய மணிகேய கருத்துரு தனது சமகாலத்து அறிவியல் அறிவோடு பொருந்துவதில்லை என்றும், அவர்களின் கருத்துருக்கள் அனைத்தும் கற்பனைகளும் புனைகதைகளுமே என்று அறிந்த அவர் தனது மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான தேடலுக்கு அவற்றால் பயனில்லை என்றும் உணர்கிறார். பிளேட்டோனிய மெய்யியலாளர்களின் எழுத்துக்களை, குறிப்பாக
புளொட்டைனஸ் அவர்களின் எழுத்துக்களை வாசிக்கத் தொடங்கிய பின், நாம் காணும் இந்த உலகைத் தாண்டி, பருப்பொருள் உலகைத் தாண்டி, காண இயலாத உலகம், ஆவிசார் உலகம் இருக்கும் என்றும், இவ்வுலகின் காதல்களும் சுகங்களும் தரும் அனுபவத்தை விட அந்த உலகம் மகிழ்ச்சியும் நிறைவையும் அமைதியையும் தரும் என எண்ணத் தொடங்குகிறார். நன்மை என்னும் நியமத்தால் படைக்கப்பட்ட இந்த உலகம் அவராலேயே பராமரிக்கப்படுகிறது என்பதையும், முடிவற்ற ஆவியாகி அவரைப் பற்றிய தேடலே மனித வாழ்வின் இலக்கு என்றும் நம்பத் தொடங்குகின்றார். பின்னாட்களில் மிலான் நகர் ஆயர் புனித அம்ப்ரோஸ் வழியாக அந்த நன்மை என்னும் நியமம், முடிவற்ற ஆவி என்பவர் ஒரு நபர் என்றும், இயேசு கிறிஸ்து வழியாக அந்த கடவுள் நம் நடுவே வாழ்ந்தார் என்றும் அறிகின்றார். தான் புதிதாய் கண்ட இந்த நம்பிக்கையை தழுவிக்கொள்ள அகுஸ்தினாருக்கு 2 ஆண்டுகள் எடுத்தன. தனது 30களின் தொடக்கத்தில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ நம்பிக்கையாளராகின்றார். அவரது மனமாற்றத்திற்கு மிகவும் தூண்டுதலாக இருந்தது புனித பெரிய அந்தோணியாரின் மனமாற்ற நிகழ்வை அவர் கேள்வியுற்றதுதான். இந்த நிகழ்வை பற்றி புனித அகுஸ்தினார் தனது ஒப்புகைகள் நூலில் புத்தகம் 8 பிரிவு 12 பின்வருமாறு பதிவு செய்கிறார். திடீரென பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஒரு குழந்தை, பையனோ பெண்ணோ, திரும்ப திரும்ப மந்திரம் போல சொல்லிக் கொண்டிருந்தது. எடுத்து வாசி, எடுத்து வாசி, தோல்லே லெஜ்ஜே, தோல்லே லெஜ்ஜே. உடனே எனது முகம் மாறியது. அது ஏதோ ஒரு மழலையர் விளையாட்டோ என எண்ணத் தொடங்கினேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒன்றை நான் கேட்டதே இல்லை. எனது கண்ணீர் வெள்ளத்தை நிறுத்திவிட்டு மெதுவாக எழுந்தேன். அக்குரலை நான் இறைவனின் கட்டளையாகவே புரிந்து கொண்டேன். புத்தகத்தை திறந்து நான் காணும் முதல் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என கட்டளையிடப்பட்டதாக உணர்ந்தேன். ஏனெனில் பெரிய அந்தோணியார் எப்படி நற்செய்தி வாசிக்கப்படும் போது கேட்டுக்கொண்டிருந்தார் என்றும், அதை கேட்டவுடன் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும், தனக்கே சொல்லப்பட்டதாக எண்ணிக்கொண்டு புறப்பட்டுச் சென்றார் என கேள்விப்பட்டுள்ளேன். அப்படிப்பட்ட தூண்டுதலான வார்த்தையால் அவர் உடனே உம்மை நோக்கி திரும்பினார். ஆகவே ஆலிபியு அமர்ந்த இடம் நோக்கி ஓடினேன். நான் எழுந்தபோது திருத்தூதரின் புத்தகத்தை அங்கே வைத்திருந்தேன். அதை தாவி எடுத்த நான் திறந்தேன். என் கண்களில் பட்ட முதல் பகுதியை மௌனமாக வாசித்தேன். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ரோமையர் 13:13-14. கடவுள் வெறும் ஆற்றலோ சக்தியோ காட்சிப் பொருளோ அல்லர். அவர் காணவும் அன்பு செய்யவும் கூடிய நபர் என்று புரிந்து கொண்ட அகுஸ்தினார் தனது எஞ்சிய 40 ஆண்டுகளை அந்த கடவுளுக்காகவும் அந்த கடவுள் பற்றிய தேடலுக்காகவும் அர்ப்பணம் செய்கின்றார். 391ஆம் ஆண்டு அருள் பணியாளராகவும் 395ஆம் ஆண்டு ஹிப்போ நகர் ஆயராகவும் திருப்பொழிவு செய்யப்பட்ட அவர் மணிக்கேயத்தையும் அவரது சமகாலத்தில் மேலோங்கியிருந்த ஆரியுஸ், டொனாத்துஸ், பெலேஜியுஸ் மற்றும் அப்பொல்லினாரிய திருவுக் கொள்கைகளையும் மிகவே கடிந்து கொள்கின்றார். அன்றைய திரு அவையின் தலைசிறந்த போதகராகவும் சிறந்த மறைப்பணியாளராகவும் திகழ்ந்த அவர் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றார். இறையியல், மெய்யியல் மற்றும் சமூகவியலில் இவரது எழுத்துக்கள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. கிறிஸ்தவ இறையியல் ஹிப்போ நகர் அகுஸ்தின் மற்றும் அக்வினா நகர் தோமா ஆகிய 2 பெரும் தூண்களில் கட்டப்பட்டுள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. இறையியல், கிறிஸ்தவ மானுடவியல், படைப்பு, திரு அவையியல், இறுதி காலவியல், மரியியல், தொடக்க பாவம், விருப்புரிமை, விதிப்பயன், பாலியல் அறநெறி, அருளடையாள இறையியல் போன்ற புலங்களில் இவரின் தாக்கம் இன்றும் இருக்கிறது. இவரது நூல்களில் மேன்மையானவையாக நிற்பவை 2. 1. கன்ஃபெஷன்ஸ், ஒப்புகைகள், கிபி 397 முதல் 400. 2. சிட்டி ஆஃப் காட், கடவுளின் நகரம், கிபி 413 முதல் 426.
அகுஸ்தினாரின் இம்மேன்மையான நூல்களில் கன்ஃபெஷன்ஸ் என்னும் முதல் நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பே ஒப்புகைகள் என்னும் இந்நூல். தன் வாழ்வை அறிந்த ஒருவர் தன் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் இறைவன் முன்னும் தன் சக நம்பிக்கையாளர் முன்னும் இதுதான் நான், இவ்வளவுதான் நான் என்று தன்னை பற்றிய ஒப்புகையும், என் தலைவரே, நீர் மாண்புமிக்கவர், மிகுந்த புகழுக்குரியவர், உமக்காகவே நீர் எங்களை படைத்ததால் உம்மில் அமைதி காணும் வரை எம் இதயம் அமைதி கொள்வதில்லை. உன்னை மிக தாமதமாக அன்பு செய்தேன். ஓ அழகே, என்றும் பழமையான என்றும் புதுமையான அழகே, உன்னை மிக தாமதமாக அன்பு செய்தேன் என்று இறைவனையும் இறை மாட்சியையும் பற்றிய ஒப்புகையும் இந்நூலில் இருப்பதால் ஒப்புகைகள் என்னும் தலைப்பு இந்நூலுக்கு சிறப்பாக பொருந்துகிறது. திரு அவை தந்தையரின் கருவூலங்கள் திறக்கப்பட்டு அவற்றின் செல்வங்கள் நம் தமிழ் மொழியில் வழங்கப்பட வேண்டும் என்னும் என் கனவை நனவாக்குவது போல அமைகிறது இந்நூல். தமிழ் கூறும் நல்லுலகிற்கும் தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்கும் தமிழ் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர் வாழ்விற்கும் இந்நூல் பயன் தரும் என்பதில் ஐயமில்லை. ஏறக்குறைய 2 ஆண்டுகள் செலவிட்டு லத்தீன் பாடத்தையும் இத்தாலியன் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகளையும் வாசித்து அவற்றை நேரடி பொருளில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் நம் மதுரை உயர் மறைமாவட்ட அருள் பணியாளர் இயேசு கருணாநிதி. மொழிபெயர்ப்பாளரின் இந்த அரிய முயற்சியை பாராட்டுகின்ற வேளையில் தொடர்ந்து அவர் இன்னும் நிறைய எழுதவும் மொழிபெயர்க்கவும் வாழ்த்துகிறேன். இந்நூல் தமிழக ஆயர் பேரவையின் இலக்கிய அமைப்பாக திகழ்கின்ற தமிழக இலக்கியக் கழகத்தின் வெளியீடாக வருவதில் மகிழ்ச்சி. இந்நூலின் பதிப்பாளர் அருள் திரு ஆரோக்கியம் ஜோசப் சேசா அவர்களுக்கும் என் பாராட்டுகள். தன்னை அறிவதும் இறைவனை அறிவதுமே தான் விரும்புவது என்று இறைவேண்டல் செய்த அகுஸ்தினாரின் வார்த்தைகள் நம் வார்த்தைகளாக மாறவும், இம்மொழிபெயர்ப்பு நூலை கேட்போர் அகுஸ்தினாரின் வாழ்க்கையோடும் வார்த்தையோடும் பயணம் செய்து அவரின் இறை அனுபவத்தை தமதாக்கிக் கொள்ளவும் வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்பினில் சேவை மலர மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி, மதுரை உயர் மறைமாவட்டம், தலைவர், தமிழக ஆயர் பேரவை, மதுரை, 11 ஜூலை 2020. பதிப்புரை. துறவு வாழ்வின் பயிற்சி காலங்களில் எங்களை பயிற்றுவித்தவர்கள் புனித அகுஸ்தினாரின் 2 முக்கிய நூல்களில் ஒன்றான கன்ஃபெஷன்ஸ், மற்றொன்று சிட்டி ஆஃப் காட் என்னும் நூலை வாசிக்குமாறு வலியுறுத்துவார்கள். சக மாணவர்கள் பலர் நினைத்தது போலவே அந்த நூலில் அப்படி என்ன இருக்கப் போகிறது? அகுஸ்தினார் தன் பழைய பாவ வாழ்க்கையை பற்றி பக்கம் பக்கமாக எழுதியிருப்பார். அதில் வேறென்ன இருக்கும் என்று நானும் எண்ணியதுண்டு. மேலும் பல பாடங்களை கற்க வேண்டிய பயிற்சி காலத்தில் அகுஸ்தினாரின் நூலை வாசிக்க அதிக நேரம் செலவழிக்க வேண்டுமே என்றும் நினைத்ததுண்டு. ஆனால் அந்நூலை இப்போது படித்தபின் நான் எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறேன். புனிதத்துவத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய நூல் அது என உணர்கிறேன். கிறிஸ்தவ வரலாற்றிலும் இறையியலிலும் அகுஸ்தினாருக்கென்று ஒரு தனியிடம் உண்டு. திரு அவை என்னும் குழந்தை இந்த உலகில் பிறந்து நடைபழகத் தொடங்கிய காலத்தில் அதன் பயணம் அவ்வளவு எளிதாக இல்லை. தன் சமகாலத்து சமூக, சமய, அரசியல் மற்றும் மெய்யியல் சூழல்களால் மேலெழுந்த பல திரிபு கொள்கைகளை எதிர்கொள்ளவும் அவற்றின் நடுவில் தன் இருப்பை நிலைநிறுத்தும் கட்டாயத்திற்கு உள்ளாகவும் வேண்டியிருந்தது. திரு அவை குழந்தை நடந்து சென்ற பாதைக்கு இணையாக மணிக்கயம் என்னும் சமய கொள்கையை பிடித்து நடைபழகத் தொடங்கியவர் அகுஸ்தினார். அவருடைய தாய் மோனிகாவின் அயராத ஜெபமும் கண்ணீரும் ஒரு பக்கம், தன் பேச்சாற்றல் கலை பேராசிரியர் வாழ்க்கையிலும் மணிக்கேய தேடலிலும் தான் பெற்ற வெறுமை மறுபக்கம் என தட்டு தடுமாறிய அகுஸ்தினார் இறுதியில் கிறிஸ்தவ நம்பிக்கையை தழுவி அதில் திருமுழுக்கு பெற்றதோடு ஹிப்போ நகரின் அருள் பணியாளரும் ஆயருமாக உயர்கிறார். தன் பிறழ்வுபட்ட வாழ்க்கையிலிருந்து பிறழ்வுபடாத இறைவனை பற்றி கொண்ட தன் பயணத்தின் தடங்களையும், தான் கண்ட கடவுள் யார் என்று கடவுளின் இருத்தலையும் இயல்பையும், மனிதர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம், அந்த நோக்கத்தை நாம் அடைய நாம் எதிர்கொள்ளும் தடைகள் என அனைத்தையும் ஒப்புகைகள் என படைக்கின்றார் அகுஸ்தினார். கிபி 400ஆம் ஆண்டு லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்நூல் இன்று வரை பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு
உலகச் செவ்வியல் இலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அகுஸ்தினாரின் லத்தீன் எழுத்துக்களை ஒப்புகைகள் என்று நம் மொழியில் இங்கே நாம் கேட்கும்போது, அவருக்கும் நமக்குமான காலம் மற்றும் இடத்தின் வெளி மிகவே குறைகிறது என்பதில் ஐயமில்லை. மொழிபெயர்ப்பாளர், பொருளின் மறுதலிப்பாளர் என்ற ஒரு சொல்லாட்சி இலக்கிய உலகில் உண்டு. மூலநூல் ஆசிரியரின் மன உணர்வுகளை நன்கு புரிந்து, ஒரு மொழியின் மரபுகள், பண்பாடுகள், பின்புலங்கள் சிதையாமல் மறுமொழிக்கு அவற்றை மாற்றுவது எளிதான செயல் அல்ல. இத்தாலியன் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகளின் துணை கொண்டு மூல நூலை நற்றமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்துள்ள அருள்பணி இயேசு கருணாநிதி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். பல நூல்களை எழுதியுள்ள அவர், மொழிபெயர்ப்பாளராக தன்னை அறிமுகம் செய்யும் முதல் நூல் இது என அறிந்து வாழ்த்துகிறேன். இந்த ஒப்பற்ற மொழிபெயர்ப்பு நூலை நல்ல பல தமிழ் நூல்களை தமிழக திரு அவைக்கு வழங்கிய தமிழக ஆயர் பேரவையின் இலக்கிய அமைப்பான தமிழ் இலக்கியக் கழகம் வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது. தன் வரலாற்று நடை, உள்ள கிடக்கைகளின் அறிக்கை, புகழ் பாடல், சமய சமூக அரசியல் விளக்கம், கிறிஸ்தவ இறையியல், மெய்யியல், அறநெறி, விவிலியம், விவிலிய பொருள்கோளியல், மானுடவியல் மற்றும் உளவியல் என பல பரிமாணங்களை உள்ளடக்கிய அகுஸ்தினாரின் ஒப்புகைகள் வாசகரின் இதயத்தின் வாசற் கதவுகளை இறைவனை நோக்கி திறக்கும் என்ற எதிர்நோக்கோடு உங்களுக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். அருள் திரு முனைவர் ஆரோக்கியம் ஜோசப் சேசா, இயக்குனர், தமிழ் இலக்கியக் கழகம், திருச்சி, 31 ஜூலை 2020. ஒப்புகைகள் ஒரே பக்கத்தில் ஒரே கேட்டலில். ஆசிரியர் ஹிப்போ நகர் புனித அகுஸ்தினார். எழுதப்பட்ட காலம் கிபி 397 முதல் 401. மூலமொழி லத்தீன். கருத்துருக்கள். 1. அமைதியற்ற இதயத்தின் அமைதி கடவுள் ஒருவரே. தனது பிறப்பு முதல் கிறிஸ்தவத்தில் தான் பெற்ற திருமுழுக்கு வரை தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை ஒப்புகை செய்யும் அகுஸ்தினார் இதையே ஓர் இறையியல் பாடப்புத்தகமாக தனது வாசகர்களுக்கு வழங்குகின்றார். கடவுளின் அன்புக்குச் சான்று பகரும் இவர் விவிலியத்தின் தொடக்க நூலின் பின்புலத்தில் தன் வாழ்விலும் தான் பெற்ற கற்றலிலும் அதை உணர்ந்ததை எடுத்துரைக்கிறார். 2. நன்மையும் தீமையும். கடவுள் படைத்த அனைத்துமே நன்மை. தீமை என்பது கடவுளின் இல்லாத நிலை அல்லது கடவுளை விட்டு அகன்ற நிலை. 3. கடந்து உள்ள கடவுள். கடவுள் பருப்பொருள் அற்றவர். எல்லா இடத்திலும் இருக்கும் இவர் நிரந்தரமானவர், மாறாதவர். 4. அருளும் மீட்பும். ஓர் ஆன்மா கடவுளின் அருளாலேயே மீட்கப்படுகிறதே அன்றி தனது செயலால் அல்ல. 5. கடவுளின் ஆறுதல். அமைதியற்ற ஆன்மா கடவுளில் அமைதி காணும் வரை அமைதியற்று இருக்கிறது. அவரே ஆன்மாவின் உண்மையான மகிழ்ச்சியும் ஆறுதலும். 6. உலகமும் மானிடரும். கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மானிடர் கடவுள் படைத்த உலகில் வாழ்கின்றனர். இருத்தல், அறிதல், விரும்புதல் என்னும் 3 திறன்களைக் கொண்டிருக்கும் இவர்களின் வாழ்வியல் நோக்கம் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியிலிருந்து இவர்களை பிறழ்வுபடச் செய்வன உடலின்பம், ஆணவம் மற்றும் பேராவல். கதை மாந்தர்கள். 1. கடவுள். அன்பையும் அருளையும் கொடுக்கும் இவர் உண்மையான மகிழ்ச்சியின் ஊற்று. 2. அகுஸ்தினார். மிகுந்த அறிவு கூர்மையும் பற்றி எரியும் இதயமும் கொண்ட இவரின் உண்மைக்கான தேடல் இவரை எல்லாம் கடந்த கடவுளிடம் கொண்டு செல்கிறது. 3. ஆயர் அம்புரோஸ். ஞானமுள்ள ஆசிரியர். அகுஸ்தினாருக்கு கிறிஸ்தவ மறையை எடுத்துரைத்து திருமுழுக்கு வழங்குகிறார். 4. மோனிகா. பேட்ரிக்கின் மனைவி, அகுஸ்தினாரின் தாய். கிறிஸ்தவ மறையில் பிடிப்புள்ள அர்ப்பணமுள்ள தாய். ஆவிக்குரிய கொடைகள் பல பெற்றவர். 5. ஆலிபியு. அகுஸ்தினாரின் நண்பர். அறிவு தேடலில் இணையர். அகுஸ்தினாரோடு இணைந்து திருமுழுக்கு பெறுகின்றார். 6. பெரிய அந்தோணியார். அகுஸ்தினாரின் மனமாற்றத்திற்கும் அவரது அருள்பணி நிலை தெரிவிலும் முக்கிய பங்காற்றியது சிம்ப்ளிசியானுஸ் இவரோடு பகிர்ந்து கொண்ட
பெரிய அந்தோணியாரின் வரலாறு. உருவகங்கள். 1. பேரிக்காய். அகுஸ்தினாரின் பிறழ்வுபட்ட வாழ்வின் அடையாளம் இது. தன்னையே திருப்திப்படுத்தும், தனது விருப்பத்திற்கு வளைந்து கொடுக்கும் இச்செயலில் தன் ஒட்டுமொத்த வாழ்வு பிறழ்வை பொருத்துகிறார் அகுஸ்தினார். 2. கடவுளின் இல்லம். அனைத்தையும் கடந்த விண்ணகம் கடவுளின் இருப்பிடமாயிருக்கிறது. கடவுளை காண்பவர்கள் வாழும் இந்த இடமே அகுஸ்தினாரின் ஏக்கமாகவும் இருக்கிறது. 3. தாய் திரு அவை. கத்தோலிக்க திரு அவை மண்ணுலகில் கிறிஸ்துவின் உடலாக இருக்கும் இது நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டி ஊக்கம் தந்து பாதுகாக்கிறது. ஒப்புகைகள் கேட்குமுன். 1. மொழிபெயர்ப்பு உருவான பின்புலம். நூலின் தலைப்பு கன்ஃபெஷன்ஸ். இதை தமிழில் மொழிபெயர்ப்பது சிரமமாக இருக்கிறது. பாவ சங்கீர்த்தனங்கள் என்ற பதம் இதற்கு பொருந்தாது. கன்ஃபெஷன் என்ற வார்த்தையின் மூலம் கொன்ஃபிதாரே என்னும் லத்தீன் வினைச்சொல். இதன் பொருள் சேர்ந்து நம்புவது அல்லது நம்புவது சேர்ந்திருப்பது போல பார்த்துக்கொள்வது. ஒப்புகைகள் என்னும் பதத்தை நான் தெரிவு செய்ய 3 காரணங்கள். 1. இந்நூலில் அகுஸ்தினார் தன் வாழ்வை கடவுள் முன் ஒப்புவிக்கின்றார். 2. கடவுள் யாரென்று ஒப்புக்கொள்கின்றார். 3. தன்னையே கடவுள் பணிக்கு ஒப்புக்கொடுக்கின்றார். ஆக, ஒப்புகைகள் என்னும் வார்த்தையை தமிழ் மொழிபெயர்ப்பின் தலைப்பாக எடுத்துக்கொள்ள விழைந்தேன். தமிழ் கூறும் நல்லுலகம் தனது தாய்மொழியிலேயே இந்நூலை கேட்க வேண்டும் மற்றும் நல்ல பல நூல்கள் தமிழ் மொழியில் வேண்டும் என்ற பாரதியாரின் ஆவலின் பின்புலத்திலும் தமிழுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் என் வாழ்வியல் நோக்கத்திலும் கனிந்திருப்பதே ஒப்புகைகள். 2. அகுஸ்தினார் வாழ்க்கை குறிப்பு. அவ்ரேலியுஸ் அகுஸ்தினுஸ் என்னும் பெயரை தாங்கிய இவர் 354 ஆண்டு நவம்பர் திங்கள் 13 நாளில் தகாஸ்தேயில், வடக்கு ஆப்பிரிக்கா, பத்ரிசியுஸ் மற்றும் மோனிகா என்னும் இணையரின் தலைமகனாக பிறந்தார். தனது பள்ளிப் படிப்பை மதவுரோஸில் முடித்த அவர் உயர்கல்வி கற்க கார்த்தேஜ் வருகிறார். பேச்சுக்கலையை கற்றுக் கொடுக்கும் தாராளவாத கலைப்புலத்தில் சிறந்து விளங்கிய அவர் அதையே தன் பணியாகவும் மாற்றுகிறார். 373 முதல் 375 வரை தகாஸ்தையில் பணியாற்றிய போது மணிக்கையத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அங்கே கேட்பவர் நிலையில் இருக்கிறார். தன் பணிக்காக 383 ரோமைக்கு வந்தவர் 384 பேச்சுக்கலை பேராசிரியராக மிலானில் பணியாற்றுகிறார். பிளேட்டோவின் நூல்கள் பலவற்றை வாசிக்கிறார். 386 ஆண்டு ஜூலை மாதம் பாதை மாற்றம் அடைந்த அவர் 387 ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறு அன்று மிலான் பேராலயத்தில் ஆயர் அம்புரோஸ் அவர்களால் திருமுழுக்கு பெறுகிறார். 388 இவரது தாய் இறக்க இவர் தகாஸ்தே திரும்புகின்றார். 389 இவரது மகன் அதயோதாதுஸ் இறக்கிறார். 391 ஆண்டு ஹிப்போ நகர அருள் பணியாளராக கட்டாய திருப்பொழிவு பெற்ற அவர் 396 அதன் ஆயராக உயர்கின்றார். 397 முதல் 400 வரை தனது ஒப்புகைகள் என்னும் நூலை எழுதுகின்றார். மூவொரு இறைவன் 410, கடவுளின் நகரம் 426 இவரது மற்ற நூல்கள். 430 ஆண்டு 28 ஆகஸ்ட் இயற்கை எய்தினார். 3. ஒப்புகைகள் நூல். அகுஸ்தினாரின் ஒப்புகைகள் 3 படிகளை கொண்டிருக்கிறது. 1. பாவ ஒப்புகை. இங்கே அகுஸ்தினார் தனது பாவங்களை அறிக்கை செய்கின்றார். பாலியல் வெகு ஆர்வம், இருமாப்பு, ஆணவம், பேராவல், பயனற்றவற்றின் அல்லது வீணானவற்றின் மீதான தேடல், நன்றியின்மை, மற்றவர்களுக்கு இழைத்த தீங்கு, ஏமாற்றுதல், பொய் மற்றும் நேர்மையற்ற குணம் போன்றவை தனது பாவங்கள் என ஏற்றுக்கொள்கின்றார் அகுஸ்தினார். 2. நம்பிக்கை ஒப்புகை. தான் நம்பும் கடவுள் யார், அவரது தன்மையும் தாண்மையும் என்ன என்பதை அறிக்கையிடுகின்றார். 3. புகழ்ச்சி ஒப்புகை. திருப்பாடல்கள் வழியாகவும் விவிலியத்தின் மற்ற நூல்கள் வழியாகவும் தனது கடவுளை தொடக்க முதல் இறுதி வரை புகழ்கின்றார் அகுஸ்தினார். விவிலியத்தின் சபை உரையாளர் நூல் போல சில இடங்களில் கதையாடல், சில இடங்களில் டைரி குறிப்புகள்,
சில இடங்களில் சிந்தனை துளிகள் என நகர்கிறது ஒப்புகைகள். ஒரே கதையாக இந்நூல் ஒழுங்கமைக்கப்படவில்லை என்றாலும் இந்நூல் ஒரு கதையைச் சொல்கிறது. கதையாடல் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே 3 கதைகள் ஒன்றோடொன்று பின்னிக் கிடக்கின்றன. ஒன்று, அகுஸ்தினார் கடவுளிடமிருந்து தப்பி ஓடிய கதை. ஏறக்குறைய 32 ஆண்டுகள் தனது பாலியல் ஆர்வம் மற்றும் பணி மீது வெகு ஆர்வம் ஆகியவற்றால் கடவுளிடமிருந்து தப்பிச் செல்கின்றார் அகுஸ்தினார். விவிலியத்தில் யோனா போல இவர் தப்பி ஓடினாலும் இவரது ஓடுதல் பயனற்றதே. 2, அகுஸ்தினார் கடவுளை தேடிய கதை. தனது தப்பி ஓடுதலில் தான் கடவுளை தேடியதாகச் சொல்லும் அகுஸ்தினார், சிசெரோ, மணிக்கேயம், பிளேட்டோ, புளொட்டைனஸ் என தனது தேடல் அனைத்தும் உண்மையை நோக்கியதாக இருந்தது என எழுதுகிறார். கடவுளிடமிருந்து தப்பி ஓடுவதும் கடவுளை தேடுவதே என்பதுதான் ஒப்புகைகளின் அழகிய முரண். 3, கடவுள் அகுஸ்தினாரை தேடிய கதை. தன்னை விட்டு தப்பி ஓடிய அகுஸ்தினாரை கடவுள் மோனிகா, அம்புரோஸ், ஆலிபியு, பெரிய அந்தோனியார், சிம்பிளிசியானுஸ் போன்றவர்கள் வழியாகவும் அவரது உள்ளார்ந்த ஒளியாகவும் தேடுகின்றார். ஒப்புகைகள் அகுஸ்தினாரின் மூவகை மனமாற்றம் பற்றி பேசுகிறது. 1, மெய்யியல் மனமாற்றம். மணிக்கேயத்தை விடுத்து கத்தோலிக்க கோட்பாட்டை பற்றிக் கொள்கின்றார் அகுஸ்தினார். 2, அறநெறி மனமாற்றம். தனது பிறழ்வுகளிலிருந்து மீள்கின்றார். 3, ஆவிசார் மனமாற்றம். கடவுளோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெறுகின்றார். விளைவாக தன் வாழ்க்கை பாதையை முழுமையாக மாற்றுகின்றார். ஒப்புகைகள் நூல் அகுஸ்தினார் பெற்ற 2 புதுப்பித்தல்களையும் நமக்குச் சொல்கிறது. 1, புத்தி அல்லது அறிவுத்திறன் புதுப்பிக்கப்படுகின்றது. அகுஸ்தினார் உண்மையை கண்டுகொள்கின்றார். 2, விருப்பம். தனது வலுவற்ற விருப்பத்திலிருந்து விடுதலை பெறும் அவர் அதை இறைவனின் துணையோடு வலிமையாக்கிக் கொள்கின்றார். 4, ஒப்புகைகள் நூல் நடை. ஒப்புகைகள் நூல் தன் வரலாற்று நடை கொண்டிருந்தாலும் இது முழுமையாக அகுஸ்தினாரின் தன் வரலாறு அல்ல. தன்மை நோக்கு நிலையில் அகுஸ்தினார் எழுதும் நடை, எழுத்துக்களையும் நிகழ்வுகளையும் இணைக்கும் விதம், மழலை பருவம் முதல் 32 அகவை வரை போன்றவை தன் வரலாற்று நடை ஒத்திருந்தாலும் தொடர்ந்த கதையாடல்கள் இந்நூலில் இல்லை. மெமோவா, நினைவு குறிப்பு நடைதான் இங்கு மேலோங்கி நிற்கிறது. ஒருவர் தனது நினைவுகளை திருப்பி பார்த்து திறனாய்வு செய்வதே இந்நடை. இங்கே ஆசிரியர் தன் வாழ்வின் முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எடுத்து அதை பல பார்வைகளுக்குரிய கேள்விக்கு உட்படுத்தி அந்நிகழ்வுகள் தனக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்களை பதிவு செய்கின்றார். இங்கே ஆசிரியர் தன் ஆன்மா அல்லது இதயம் வளர்ந்த கதையைச் சொல்கிறார். நிகழ்வுகள், சிந்தனைகள், புலம்பல்கள், புகழ்ச்சிகள், அறிவுரைகள் என நகரும் இந்நூல் எசாயா, எரேமியா, சபை உரையாளர் மற்றும் நற்செய்தி நூல்களின் நடையை ஒத்திருக்கின்றது. இறைவேண்டல்கள் நூல் எனவும் இந்நூலை குறிப்பிடலாம். அகுஸ்தினார் இறைவனை புகழும் அவரிடம் மன்றாடும் பல பகுதிகளை இங்கே காண்கிறோம். அதே வேளையில் நம்பிக்கையோடு செய்யப்படும் இறைவேண்டல் கேட்கப்படும் என்பதை இங்கே காணும் மோனிகா, அம்புரோஸ், ஆலிபியு என்னும் கதை மாந்தர்கள் நமக்கு உணர்த்துகின்றனர். இந்நூலில் மொத்தம் 13 புத்தகங்கள் உள்ளன. 1 முதல் 9 வரை உள்ள புத்தகங்கள் அகுஸ்தினாரின் வாழ்வியல் நிகழ்வுகள் பற்றி பேசுகின்றன. 10வது புத்தகம் நிகழ்வுகள் அனைத்தையும் திரும்பி பார்ப்பதாக இருக்கிறது. நினைவு என்ற திறன் அதிகமாக அலசப்படுகிறது. 11 முதல் 13 வரை உள்ள புத்தகங்கள் அகுஸ்தினார் தனது பிளட்டோனிய பின்புலத்தில் தொடக்க நூல் முதல் பிரிவை புரிந்து கொண்டு அதிலிருந்து எடுக்கும் வாழ்க்கை பாடங்களின் தொகுப்பாக இருக்கின்றன. நேரம் பற்றிய ஆய்வில் மெய்யியல் நூல், நினைவு பற்றிய தெளிவில் உளவியல் நூல், உருவக விளக்கம் பற்றிய பதிவில் விவிலிய ஆய்வு நூல், மூவொரு இறைவன் பற்றிய புரிதல் தரும் இறையியல் நூல், பயணம் செய்யும் திரு அவை பற்றி பேசும் திரு அவையியல் நூல், ஏழையருக்கு நீதி பற்றி பேசும் சமூக விடுதலை நூல், உறுதியான விருப்பம் பற்றி பேசும் அறநெறி நூல், இறப்புக்கு பின் வாழ்வு பற்றி பேசும் நிறைவு கால இயல் நூல் என பல மலர்களை கொண்டு கட்டப்பட்ட கதம்பம் ஒப்புகைகள். 5, தமிழ் மொழிபெயர்ப்பு பாதை. கிபி 397 முதல் 401 வரை எழுதப்பட்ட
அகுஸ்தினாரின் நூலை ஏறக்குறைய 1620 ஆண்டுகளுக்குப் பின் இன்று கேட்கும்போது அகுஸ்தினாரே நம் அருகில் அமர்ந்து பேசுவதை உணர முடிகிறது. அவரை தொடவும் முடிகிறது. அவரின் நகைச்சுவைக்கு சிரிக்கவும் அவரின் தாய் இறப்புக்கு அழவும் முடிகிறது. அவரின் குழப்பம் நம் குழப்பமாக, அவரின் தேடல் நம் தேடலாக, அவரின் மனமாற்றம் நம் மாற்றமாக மாறிவிடுகிறது. அந்த அளவுக்கான நெருக்கத்தை அவரின் புத்தகம் உருவாக்குகிறது. நான் ஒரு புனிதன் என்று காட்டும் முயற்சி கடுகளவும் அவரிடம் இல்லை. நானும் ஒரு சாதாரண மனிதன் என்று தன்னை காட்டும் ஒருவனே மனித வரலாற்றை மாற்ற முடியும் என்பதற்கு அகுஸ்தினார் தகுந்த எடுத்துக்காட்டு. அகுஸ்தினார் தனது இந்த நூலை எழுத 3 நோக்கங்கள் சொல்லப்படுகின்றன. 1. இவர் ஆயராக அருள் பொழிவு செய்யப்பட்ட போது அவரது சமகாலத்து கிறிஸ்தவர்களிடையே எழுந்த எதிர்ப்பு. அகுஸ்தினாரின் கடந்த கால வாழ்வை கேள்விப்பட்டவர்கள் மிலான் நகரில் அவர் பெற்ற திருமுழுக்கை கேள்விக்கு உட்படுத்தியதோடு அவர் மனிக்கேயத்தை பின்பற்றியதை நினைவுபடுத்தி அவரை குறித்து இடறல் படுகின்றனர். இந்நூல் அந்த இடறலுக்கான பதிலிருப்பு. 2. இத்தாலியில் உள்ள பவுலிஸ் என்பவர் தனது செல்வ வாழ்க்கையை விடுத்து துறவை பற்றிக் கொள்கின்றார். இத்துறவில் அவரை உறுதிப்படுத்த தனது வாழ்வையும் தன் நண்பர் அகுஸ்தினார் வாழ்வையும் சான்றாக வைக்க விரும்புகிறார் ஆலிபியு. ஆக ஆலிபியுவின் இத்தூண்டுதலில் அகுஸ்தினார் இந்நூலை எழுதுகிறார். 3. ஓர் ஆயராக தனது சமகாலத்து மனிக்கேயம், ஆரியுஸ், அப்பொலினாரியுஸ், டொனாத்தூஸ் போன்றவர்களின் தப்பறை கொள்கைகளின் பொய்மையை தனது வாழ்க்கை தேடலின் பின்புலத்தில் தோலுரிக்கின்றார். நம் மொழிபெயர்ப்பின் மூல நூலாக ஒரு பக்கம் லத்தீன் பதிப்பு மற்றும் இத்தாலிய மொழிபெயர்ப்பை நாம் வைத்து கொண்டாலும் 3 ஆங்கில மொழிபெயர்ப்புகளே அதிகம் பயன்படுத்தப்பட்டன. மேற்காணும் பாடங்களை பயன்படுத்துவதற்கான தகுந்த அனுமதியும் ஒப்புதலும் பெறப்பட்டன. ஆங்கில மொழிபெயர்ப்பு தெளிவாக இல்லாத போது இத்தாலிய மற்றும் லத்தீன் பதிப்புகள் பயன்படுத்தப்பட்டன. இந்நூலில் அடிக்கடி வரும் டோமினுஸ் என்ற வார்த்தை தலைவர் என்றும் ஆண்டவர் என்றும், சேர்வுஸ் என்பது அடியாள், அடியான், அடியார், பணியாளர் என்றும், வில் என்பது விருப்பம் என்றும், கான்டினன்ஸ் என்பது கற்பு, தன்னடக்கம், இச்சையடக்கம், தன்னாளுகை என்றும், கொன்ஃபெஸ்ஸியோ என்பது அறிக்கை, ஒப்புகை, மொழிதல், கிரையாஷியோ என்பது படைத்தல், உருவாக்குதல் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நம் மொழிபெயர்ப்பில் அவள், அவன், நீ என்னும் சொற்கள் பாலின மற்றும் தன்மை முன்னிலை வேறுபாட்டுச் சொற்களாக அன்றி மரியாதை குறைவு சொற்களாக இங்கே பயன்படுத்தப்படவில்லை. மேலும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் உறவு நெருக்கம் இவ்வகை சொற்களாலேயே குறிக்கப்படுகிறது. அகுஸ்தினார் பயன்படுத்திய லத்தீன் விவிலியத்திற்கும் இன்று நாம் பயன்படுத்தும் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அகுஸ்தினார் பயன்படுத்திய விவிலியத்தில் இன்று நாம் காணும் அதிகார மற்றும் வசன பிரிவுகள் இல்லை. மேலும் பல லத்தீன் சொல்லாடல்கள் காலப்போக்கில் வந்த விவிலிய பதிப்புகளில் விடுபட்டுள்ளன. அடைப்புக்குறிக்குள் நாம் கான் என்று குறிப்பிடுவது அகுஸ்தினார் பயன்படுத்திய அதே வார்த்தைகள் நம் விவிலியத்தில் இல்லை என காட்டுவதற்காகவே. நாம் பயன்படுத்தும் சுருக்க குறியீடுகள் பொது மொழிபெயர்ப்பில் உள்ளவை. ஒப்புகைகள் நூல் 13 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டது எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் பிரிவுகளின் எண்வரிசையில் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன. ஹென்றி ஷாட்விக், செயின்ட் அகஸ்டின் கன்ஃபெஷன்ஸ், நியூயார்க் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ், 2008 என்னும் நூலில் உள்ள எண் வரிசை நம் நூலிலும் பின்பற்றப்படுகிறது. நம் நூலின் அட்டைப்படம் பற்றி சில வார்த்தைகள். பேரிக்காய் அகுஸ்தினாரின் பிறழ்வு தொடக்கத்தை காட்டுகிறது. நிற்கின்ற உருவம் கடவுளின் உருவகமாகவும் முழந்தாள் படியிட்டுள்ள உருவம் அகுஸ்தினார் மற்றும் நம் உருவகமாகவும் உள்ளது. கடவுளின் விரிந்த கைகள் அகுஸ்தினாரையும் நம்மையும் பிடித்து தூக்க காத்திருக்கின்றன. 6. ஒப்புகைகளும் தொடர் தேடலும். பகல் இரவு, நன்மை தீமை, ஆண் பெண், கடவுள் மனிதர், விதி விருப்பம் என வாழ்வின் இரட்டைத் தன்மையை மிக அழகாக காட்டுகிறார் அகுஸ்தினார். மேலும் முரண் நடையை முன்வைத்து ஒன்று மற்றதிலிருந்து மேலானது என்கிறார்.
ஆனால் ஒன்று மற்றொன்றை விட மேல் என்று பார்ப்பது திரு அவை திருமணத்தையும் பாலியலையும் பார்க்கும் விதத்தில் பலகாலம் எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்கிவிட்டது. உருவக வழி விவிலிய புரிதலுக்கு அல்லகாரிக்கல் இன்டர்பிரட்டேஷன் வித்திட்டவர் அகுஸ்தினார். விவிலியத்தை வெறும் வார்த்தை பொருளிலிருந்து விடுவித்தவர் அவர். ஆனால் எல்லாவற்றையும் உருவகமாக பார்ப்பது பாடத்தின் உண்மை பொருளிலிருந்து நம்மை அந்நியப்படுத்திவிடலாம். உடல் என்பது இன்று ஒரு நெகிழ்வு என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அகுஸ்தினார் அதை தீமை செய்யும் கருவி என்றும் ஆன்மாவை அடைத்து வைத்திருக்கும் சிறை என்றும் புரிந்து கொள்கின்றார். சமூக நீதி பற்றிய அகுஸ்தினாரின் கருத்துக்கள் நமக்கு ஆச்சரியம் தருகின்றன. விடுதலை இறையியலின் விதைகளை இங்கே காண முடிகிறது. தொடக்கத்தில் உழைப்பு தன்மதிப்பு பற்றி பேசும் அகுஸ்தினார் இறுதியில் அருள்பணி நிலைக்கு பொதுமக்கள் தர வேண்டிய கொடை உதவி பற்றி பேசுவது நெருடலாக இருக்கிறது. நான் என்று தன் நூலை தொடங்கும் அகுஸ்தினார் நாங்கள் என்று தொடர்ந்து கடவுளோடு இணைந்து நாம் என நிறைவு செய்கின்றார். ஒப்புகைகள் என்னும் இந்நூலில் அகுஸ்தினாரை பார்க்கும் நாம் சில நொடிகளில் நம்மையே பார்க்கத் தொடங்கிவிடுகிறோம். ஒப்புகைகள் கேட்போம், காண்போம், செய்வோம். இறைவனுக்கு நன்றி. அருள் திரு இயேசு கருணாநிதி, திருச்சிராப்பள்ளி, 19 ஏப்ரல் 2020. என் அருள்பணி வாழ்வின் 12ஆம் ஆண்டு தொடக்கம்.